டிக்டாக் செயலி அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை கெடு விதித்திருந்த நிலையில் டிக்டாக் நிறுவனத்தை வாங்க பலரும் போட்டி போட்டாலும் அமேசான் மற்றும் ஒன்லி ஃபேன்ஸ் நிறுவனர் டிம் ஸ்டோக்லி தலைமையிலான ஒரு கூட்டமைப்பு இந்த ஏலத்தில் புதிதாக இணைந்துள்ளது. இதன் மூலம் போட்டி பெரிய அளவில் சூடுபிடித்தது. அதாவது அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்பனை செய்ய வேண்டும் என்ற முறையில் அதிபராக பொறுப்பேற்ற போது டிரம்ப் உத்தரவிட்டார். டிக்டாக்கை வாங்க பல அமெரிக்க நிறுவனங்கள் முன் வந்தன. நானே கூட விற்று தருகிறேன் என்று டிரம்ப் கூறிய நிலையிலும் டிக்டாக் தற்போது இந்த நிறுவனத்தை விற்க விரும்பவில்லை என்று கூறப்படுகின்றது. டிக்டாக் செயலியை நடத்தி வரும் பைடான்ஸ் இது ஒரு சீன நிறுவனமாகும். அமெரிக்க பயனர்களின் தகவல்கள் சீன அரசுக்கு வழங்கப்படலாம் அல்லது செயலியின் அல்காரிதங்களை சீன அரசு மாற்றிவிடலாம் என்று அச்சம் ஏற்பட்டுள்ள காரணமாகத்தான் இந்த செயலி விற்பனை செய்யாவிட்டால் தடை விதிக்கப்படும் என்று சட்டம் இயற்றப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் முதல் காலக்கெடு முடிந்த நிலையில் அதன் பின்னர் 14 மணி நேரம் தடை விதிக்கப்பட்டது. அதையடுத்து டிரம்ப் 75 நாட்கள் மீண்டும் அவகாசம் வழங்கி ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள் டிக்டாக் செயலியை விற்பனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆனால் தற்போது இந்த செயலியை விற்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறப்படும் நிலையில் அமெரிக்காவில் ஏப்ரல் 5ஆம் தேதி முதல், அதாவது நாளையிலிருந்து டிக்டாக் தடை செய்யப்படலாம். அதன் பிறகு அமெரிக்காவில் இந்த செயலி இயங்காது என்றும் கூறப்படுகின்றது. இருப்பினும் டிக்டாக் பயனாளர்கள் ஏதாவது அதிசயம் நடக்கும் என்று காத்து கொண்டிருக்கின்றனர்.